பொதுவாக நம்ம ஒரு பையன் ஸ்கூலுக்கு போகிறான்னு வச்சுக்கோங்களேன், போகும்போது பக்கத்தில் உள்ள ஸ்கூலுக்கு போகிறான்னா நம்ம சரி போயிட்டு அப்பான்னு போட்டு விட்டுருவோம். கொஞ்சம் தூரமாக போகிறான், கார் சைக்கிள் அதிகமாக வரக்கூடியது, ஒரு மெயினான ரோடு பைபாஸ் கடந்து போனப்பட நம்ம முக்கியமாக அவனுக்கு கொஞ்சம் சொல்லுவோம், தம்பி பார்த்து போமா, கார் சைக்கிள் வருது கவனமாக போன்னு சொல்லுவோம். அதே மாதிரி தான் அல்லாஹ் நம்ம நோன்பை பற்றி தொழுகை பற்றியெல்லாம் சொல்லும்போது இந்த அளவுக்கு ஒரு எச்சரிக்கை விட மாட்டான். ஹஜ்ஜில் மட்டும் அல்லாஹ் எச்சரிக்கை விடுவான். நீங்கள் ஹஜ்ஜுக்கு உம்ராவுக்கு இஹ்ராம் கட்டிவிட்டால் வெட்டி வாதங்கள் செய்கிறது கூடாது, கெட்ட வார்த்தைகள் பேசக்கூடாது, கணவன் மத்தியில் என்னெல்லாம் முன்னாடி அனுமதி இருந்துச்சோ அதெல்லாம் கூட இந்த இஹ்ராம் நிலையில் கூடாது என்பதாக சில விஷயங்கள் கூடாது நல்லா முன்னெச்சரிக்கை வைக்கிறதுக்கான காரணம் இங்கே அந்த மாதிரிலாம் இடர்பாடுகள் வர்றதுக்காண்டி வாய்ப்பு இருக்குதுங்கிறதுனால. இந்த மாதிரிலாம் இடர்பாடுகள் வருங்கிறது நம்ம முன்னாடி தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம இதை போகணும். அதில் பொறுமை வேணும். அப்போ தான் நமக்கு வந்து சொர்க்கம் அப்படிங்கிறது கிடைக்கிது. நம்ம ஹஜ்ஜு செஞ்சால் சொர்க்கம் கிடைக்கிது, அன்னைக்கு பிறந்த பாலகனை மாதிரி திருப்பி வரலாம் படிச்சிருப்பா, அது வெறுமனே கிடையாது. அந்த ஹதீஸிலேயே முன்னாடி நிபந்தனைகள் வைப்பாங்க. வீண் சர்ச்சைகள், சண்டை சச்சரவு செய்கிறது, இந்த மாதிரி இதெல்லாம் விட்டு தவிர்த்து கொள்ளணும் என்ற நிபந்தனையோடு கொடுத்து அந்த பரிசை பற்றி அந்த ஹதீஸில் வரும். எனவே இதில் கவனமாக இருக்கணும். சிரமங்கள் கண்டிப்பாக ஏற்படும், அதனால தானே வெற்றிவாதங்கள் செய்யக்கூடாது அப்படின்னு இருக்குது. பொறுமை வேணுங்கிறது அதுக்கு தானே சொல்லப்படுது. சிரமம் வரதான் செய்யும், அதனால் அதெல்லாம் கருதி கொண்டு தான் நம்ம போகணும். ஒரு பையன் 10ஆம் கிளாஸில் 12ஆம் கிளாஸில் பாஸ் ஆகணும் அப்படின்னா அது ஒரு பொது பரீட்சை, பாஸ் ஆகணும். இல்லாட்டி ரொம்ப கேவலங்கிறதுக்காண்டி சில பேர்கள் தப்பான முடிவுக்கெல்லாம் கூட போயிடுறாங்க. அப்போ அந்தளவுக்கு ஒரு ப்ரைஸு பெருசாக இருக்குது, அதனுடைய ரிசல்ட்டு பெருசாக இருக்கிறனால எவ்வளோ பெரிய சிரமம் எடுக்கிறான் அந்த பையன். தாய் தந்தையும் சேர்ந்து தன்னுடைய போக்குவரத்துகள், அதாவது எங்கேயாவது கல்யாணத்துக்கு போகணும், சுற்றி பார்க்க போகணும், அதெல்லாம் ஓரம் கட்டிடுறாங்க. தன்னுடைய தூக்கத்தை தியானம் செஞ்சு பிள்ளைங்களுக்காண்டி சேவை செய்கிறாங்க, டீ போட்டு கொடுக்குறாங்க, ராத்திரியில் கண்ணு முடிச்சிருக்கிறாங்க பிள்ளைங்க கூட. அந்த மாதிரிலாம் ப்ரைஸு பெருசாக இருக்கிறதுனால கஷ்டம் கொஞ்சம் அதிகமாக தான் எடுத்து ஆகணும். அதனால் இந்த ஹஜ்ஜில் வந்து சில சிரமங்கள் வரும், கண்டிப்பாக சகிக்கும் பொழுது தான் இவ்வளோ பெரிய நன்மை வருதுன்னு பார்ப்போம்.